மும்பை சிட்டியில மழைக்காலம் தொடங்கி இருந்துச்சு. மும்பை சிட்டியில ஒரு தெருவுல ராதா டெக்ஸ்டைல் அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய புடவை கடை இருந்துச்சு. அந்த கடையில எப்பவுமே பொம்பளைங்க நிறைய பேர் புடவை வாங்குறதுக்காக வந்துட்டு போவாங்க. கடையோட ஓனரான ராதேஷாம்ஜி அவருடைய நேர்மை நல்ல குணத்துக்கு ரொம்பவும் ஃபேமஸா இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய மனசும் ரொம்ப நல்ல மனசுதான். அவருடைய கடையில சேல்ஸ் கேர்லா பூஜா அப்படிங்கிற பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. பாவா ஒரு அனாதை. சின்ன வயசுல இருந்தே சித்தப்பா வீட்டுல தான் வளர்ந்துகிட்டு இருந்தா. ஆனா சித்திக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. அவங்க அவளை படிக்க வைக்கல அப்படிங்கறதுனால பூஜா ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வேலை செய்ய ஆரம்பிச்சா. பூஜா தினமும் காலையில் எழுந்திருச்சு வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் கடைக்கு வருவா. ஒரு நாள் காலையில 10 மணிக்கு கடை ஓப்பன் ஆச்சு. அப்போ கடைக்கு வெளியில ஒரு போர்டுல எழுதி இருந்துச்சு, கல்யாண புடவைகளுக்கு ஆஃபர் இருக்கு அப்படின்னு. ஏன்னா இப்ப கல்யாண சீசன் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. பூஜா கடையில வேலை செய்யும் போது அவளுடைய ஃப்ரெண்டான சங்கீதா அங்க வந்திருந்தா. அட பூஜா, நீ இந்த கடையோட அழகை இன்னும் கூட்டிக்கிட்டு இருக்க. என்ன சொல்ற? நான் என்னோட வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இங்க வேலை பார்க்குறேன்ல, தெரியும்ல? நீ இங்க வேலை பார்க்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ பார்க்க கல்யாண பொண்ணு மாதிரி எவ்வளோ அழகா இருக்க. சரி விடு, கல்யாணங்கிறது என் தலையில எழுதாத ஒண்ணு. இப்ப எதுக்கு தேவையில்லாத பத்தியெல்லாம் பேசிக்கிட்டு? ஏன் ஏழைங்க யாரும் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா? சரி விடு. அம்மா காலையில கடைக்கு வந்திருக்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, அம்மா இன்னைக்கு டிஃபன் செஞ்சிருந்தாங்களா, சரி காலேஜ்க்கு போகிற வழியில உனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தேன். ஓ, அம்மா சமைச்ச சாப்பாடா? அம்மாவுக்கு எவ்வளோ நல்ல மனசு, எனக்காகவும் கொடுத்து அனுப்பியிருக்காங்க பாருங்களேன். பூஜா அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நிறைய கஸ்டமர்ஸ் கடைக்கு வந்துட்டாங்க. சரி நீ பாரு, நான் கிளம்புறேன். பூஜா கஸ்டமர்ஸை அட்டென்ட் பண்ணா. அவள் அதுக்கப்புறமா வேலையில ரொம்ப பிஸி ஆயிட்டா. கொஞ்சம் டைம் ஃப்ரீயான உடனே அவளுடைய ஃப்ரெண்ட் அவளுக்கு கொண்டு வந்த டிஃபனை சாப்பிட்டான். ஏன்னா காலையில இருந்து அவள் எதுவுமே சாப்பிடல. அவளுடைய சித்தி அவளுக்கு நிறைய வேலை கொடுப்பாங்க, ஆனா அவளுக்கு சரியா சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க. மதிய நேரம் ஒரு ஃபேமிலி அவங்க கடைக்கு வந்துச்சு. அவங்கள வயசான ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க பேரு சகுந்தலா, அவங்க பிள்ளையோட பேரு அமித், அவங்க பொண்ணோட பேரு நந்தினி. அவங்க நந்தினியோட கல்யாணத்துக்கு புடவை எடுக்க வந்திருந்தாங்க. இங்க பாருமா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு பனாரசி சில்க் சாரியை கொஞ்சம் எடுத்து போடுறியா? சரிங்கம்மா, உட்காருங்க, நான் எடுத்து போடுறேன். பூஜா ஷெல்ஃப்ல இருக்கிற ஒவ்வொரு புடவையா எடுத்து காட்டிக்கிட்டு இருந்தா. பச்சை கலரு, சிகப்பு கலரு, மஞ்சள் கலரு புடவை எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அம்மா, இந்த புடவை சூப்பரா இருக்குல்ல? எனக்கும் பிடிச்சிருக்கு. இது பனாரசி புடவை, கல்யாணத்துக்கு கட்டிக்கிட்டா ரொம்ப அழகா இருப்பீங்க. அப்போ அமித்தோட பார்வை போன்ல இருந்து பூஜா மேல போச்சு. அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான் பூஜா எவ்வளவு அழகா எல்லா புடவைய பத்தியும் சொல்லிக்கிட்டு இருந்தான்னு. அவருடைய கண்ணுல நல்ல குணமும் நேர்மையும் தெளிவா தெரிஞ்சுது. அவன் பூஜாவை பார்த்துக்கிட்டே இருந்தான். அமித், புடவை எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. அழகா இருக்குமா. நீ புடவைய பார்க்காமையே எப்படிடா சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா, நான் இந்த பொண்ணை பத்தி சொன்னேன். இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. அழகாதான் இருக்கா, பார்க்கவும் அழகா இருக்கா. அவளுடைய குணமும் நல்ல குணம்தான். புடவையெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா சகுந்தலா தேவி பூஜா கிட்ட இப்படி கேட்டாங்க. ஏமா, உன்னோட பேர் என்னம்மா? நீ எத்தனை வருஷமா இந்த கடையில வேலை பார்க்குற? என்னோட பேரு பூஜாமா. நான் இங்க வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுச்சு. ஓஹோ, சரி. உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க? சித்தி சித்தப்பா தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே பூஜா முகம் வாடி போச்சு. என்ன ஆச்சுமா? நான் அந்த வீட்டில் அவங்க எல்லாருக்கும் பாரமா இருக்கேன் ஆண்டி. ஏன்னா நான் அவங்க பெத்த பொண்ணு இல்லை இல்லையா, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதை கேட்டு சகுந்தலா தேவி பூஜாவை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இவ்வளோ நல்ல குணம் இருக்கிற பொண்ணு நம்ம வீட்டு மருமகளானா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்லடா. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் நிறைய புடவைய வாங்கினாங்க. பூஜா எல்லா புடவையும் அவங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்தா. அப்போ அமித் போறதுக்கு முன்னாடி பூஜா கிட்ட, நான் ஒன்னு கேப்பேன், தப்பா நினைச்சுக்க கூடாது. சொல்லுங்க. இவ்வளோ அழகா இருக்கீங்க, இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலையா? கல்யாணமா? என்ன யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? என்கிட்ட பணமும் இல்ல, வீடும் இல்ல. அமித் அவ சொன்ன பதிலுக்கு எதுவுமே சொல்லல. ஆனா அவன் மனசுக்குள்ள பூஜா மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அமித் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பூஜாவுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போனான். ஆனா வீட்டுக்கு போய் அவன் பூஜாவை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அமித் மனசுல என்ன இருக்குன்றத அவங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நாள்ல நந்தினிக்கு கல்யாணமும் ஆச்சு. அதனால இப்ப வீடு ரொம்ப வெறிச்சோடி இருந்துச்சு. சகுந்தலா முடிவு பண்ணாங்க, இப்ப அமித்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு. அதனால உடனே அவங்க அந்த துணிக்கடைக்கு பேசுறதுக்காக போனாங்க. ஐயா வணக்கம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன். சொல்லுங்க அக்கா. உங்ககிட்ட வேலை பார்க்குற பொண்ணு பூஜா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என் வீட்டு மருமகளை ஆக்கிக்கலான்னு நினைக்கிறேன். அதை கேட்டது ஓனர் முதல்ல ஆச்சரியப்பட்டார். அப்புறமா சந்தோஷமா சொன்னாரு, அடேங்கப்பா, ரொம்ப நல்லதா போச்சு.
ஆனா இதெல்லாம் பூஜா தான் முடிவெடுக்கணும். அவரு பூஜாவை கூப்பிட்டாரு. இங்க பாருமா, சகுந்தலா அவங்க உன்னை மருமகளா கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. என்னது, நான் கல்யாணம்? ஆமாம்மா, எங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. என் பிள்ளைக்கு உண்மையிலேயே உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் எங்க குடும்பத்துக்கு மருமகளா ஆக்கிக்கலான்னு நினைக்கிறோம். உனக்கு விருப்பம் இருந்தா நீ சரின்னு சொல்லு. அது கேட்டது பூஜாவோட கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டுச்சு. இத்தனை நாளா அவளை நிராகரிச்சவங்களதான் பாத்திருக்கா. இப்போ ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்திருக்காங்க. அம்மா, இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு தடவை எதுக்கும் எங்க சித்தி சித்தப்பா கிட்ட நீங்க பேசினா நல்லதுன்னு தோணுது. ஆமா, பூஜாவோட விருப்பம் இதானா? சரி, அவங்க வீட்டுக்கு போகலாம். அடுத்த நாள் அவங்க எல்லாருமே பூஜாவோட வீட்டுக்கு போனாங்க. ஆனா இவ்வளவு பெரிய குடும்பத்து வரன் வந்ததை பார்த்து சித்தப்பா சித்தி 2 பேருமே வேண்டாம், எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, வேண்டாம் வேண்டாம், இவ்வளவு பெரிய வரன்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க. நாளைக்கு நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா எங்களாலெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாது. இல்லைங்க, எங்களுக்கு எதுவும் வேண்டாம். நாங்க வேணான்னு சொன்னோம்ல. இந்த பொண்ணு வேற அனாதை பொண்ணு. உங்களுக்கு பிடிக்கலன்னா மறுபடியும் திருப்பி அனுப்புவீங்க. அதுக்கப்புறம் இவள உட்கார வச்சு சோறு போடணுமா? நீங்க போகலாம். இதுக்கப்புறம் எங்க வீட்டு பக்கத்துல வந்துடாதீங்க. அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. பூஜா ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா அமிதால பூஜாவை மறக்கவே முடியல. நீங்க இன்னும் என்னையும் எதுக்கு நினைச்சுக்கிட்டு கஷ்டப்படுறீங்க அமித்? மறந்துடுங்க என்ன. எங்க சித்தி சித்தப்பா உங்களையும் எங்களையும் ஒன்னா பார்த்தா என்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மொத்தமா இங்கிருந்து உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கோயில கூட நான் உன் கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கு பூஜா சரின்னு சொன்னா. ஆனா சகுந்தலா தேவி ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு பிள்ளை அமித். அவன் கல்யாணத்தை எப்படியெல்லாம் நடத்தணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ என் நிலைமை இப்படி என் புள்ளியோட கல்யாணத்தை நடத்துற மாதிரி ஆயிடுச்சு. அது கேட்டது அந்த கடையோட முதலாளிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்ப அவரு சொன்னாரு, இங்கேயே சொந்தம் இணைஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு கல்யாணம்? பூஜா இந்த கடைய வீடா பாக்குறா. இனிமே இதான் இவளோட தாய் வீடு. அதை கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா அந்த ஐடியா அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. கடைசியில எல்லாரும் முடிவு பண்ணாங்க பூஜாவுக்கு ரொம்பவும் பிடிச்ச அந்த துணி கடையிலேயே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு. உடனே கடைய பூக்களால அலங்காரம் பண்ணாங்க. புது புது புடவையாலையும் அலங்காரம் பண்ணாங்க. அங்க ஐயரை வர சொல்லி கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளும் நடந்தது. நந்தினிக்கு காட்டின அந்த சிகப்பு கலர் புடவையை தான் பூஜா இன்னைக்கு கட்டிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரத்துல அமித் பூஜாவோட கல்யாணமும் நடந்துச்சு. அதை பார்த்து ஓனர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவரு மனசார இப்படி சொன்னாரு, என் கடைக்கே ஒரு கடை வந்துடுச்சு. இங்க சேலை மட்டும் இல்ல, ஒரு புது வாழ்க்கை கூட ஆரம்பிச்சிருச்சு. இந்த கடனாங்க ஐயா என்னுடைய அதிர்ஷ்டம். இதைத்தான் என்னுடைய பிறந்த விடா நான் நினைக்கிறேன். இப்ப அந்த கடை வெறும் புடவை விற்கிற கடை மட்டும் இல்ல, 2 அன்பான உயிரிங்களை சேர்த்து வச்ச ஒரு அடையாளமா மாறுச்சு. பூஜா அவ பிறந்தது நினைச்சு எப்பவுமே வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பா. அதே பூஜா இப்போ ஒரு பெரிய குடும்பத்துல நல்ல மருமகளா இருந்தா. ஊர்மிளாக்கு ஒரு பையன், அதுக்கப்புறம் 7 பொண்ணுங்க. ஆனாலும் அவளுக்கு ரொம்பவே கவலை. ஏன்னா அவங்க எல்லாருமே ஹேண்டிகேப்ட். அம்மா தேவி, நீ தான் காப்பாத்தணும். என் பொண்ணுங்களை யாராவது வந்து பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவங்க வீட்டுக்கு மருமகளா அவங்கள கூட்டிட்டு போகணும். அவங்கள பார்த்தாலே ரொம்ப கவலையா இருக்குமா. என்ன அக்கா இது? 7 பொண்ணுங்களை கூப்பிட்டுட்டு எங்க ரோட்ல கிளம்பிட்ட? அக்கா, ஆமா, நீ பாக்குறதுக்கு என் வயசுலதான் இருக்க. ஆனா எப்படிக்கா இவ்ளோ சின்ன சின்ன பொண்ணுங்க இருக்காங்க உனக்கு? அவங்க சின்னவங்க கிடையாது. அவங்களுக்கு வயசு 25, 23 அப்படி ஆகுது. ஆனா அவங்க இப்படிதான் குட்டி குட்டியா குள்ளமா இருக்காங்க. என்னது, குள்ளமா இருக்காங்களா? அத கேட்ட அந்த 7 அக்கா தங்கச்சிங்கல்ல ஒருத்தி இப்படின்னு சொல்றான். ஏன் ஆண்டி, குள்ளமா இருக்கிறதுனா எங்க தப்பா? அந்த கடவுள் எங்களை இப்படி படிச்சிருக்காரு. ஆமா, உங்களுக்கு கூட அவ்வளவு பெரிய வயிறு இருக்கு, நாங்க சிரிக்கலாமா? பாக்குறதுக்கு தான் குட்டி, பேச்சு மட்டும் பெருசாதான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போகுது. அப்புறம் ஒரு நாள், என்ன சமந்தி, பொண்ணுங்களை காட்டுறீங்களா இல்லையா? எங்க வீட்டு மருமகள்களை பாக்கணும்னு சொல்லி நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். ஆஹா, ஏங்கா, இதோ வர வைக்கிற இருங்க. என் பொண்ணுங்க நல்லா படிச்சிருக்காங்க, வேலைக்கு போறாங்க, சாம்பிரதாயம் இல்ல பசங்க. அவங்க வந்து நின்னது பார்த்த உடனே அவங்க கோவப்படுறாங்க. என்ன ஜோக் பண்றீங்களா? நீங்க எதுவும் கொடுக்காம பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணிட்டு போக முடியும்? என்ன விளையாடுறீங்களா? இதெல்லாம் ஒண்ணு எங்களுக்கு தேவையில்ல. வாங்க கிளம்பலாம். அடா, நில்லுங்க நில்லுங்க, தயவு செய்து போகாதீங்கன்னு சொல்றது கேளுங்க.
உங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? என்னோட தலையெழுத்து சரியில்லையா உங்களது சரியில்லையான்னு எனக்கு புரியல. அம்மா நாங்க என்னம்மா பண்றது? அது எங்க தப்பு இல்ல, அவங்க அப்படி பண்ணா. உங்க தப்பு இல்லதான். நீங்க தரித்திரம் பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு வளரவும் தெரியல. நீங்க ஏன்டா பிறந்தீங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என் வயித்துல பிறந்திருக்கீங்கன்னா என்னால நம்பவே முடியல. ஆமா, நான் உங்களுக்கு ஹீல்ஸ் வாங்கி கொடுத்தல, அதை போட்டுக்கிட்டு வர சொன்னேனே, ஏன் போடல? அம்மா அத போட்டா எங்களால நடக்க முடியல. அப்படியே கீழே விழுந்துடுற மாதிரி இருந்ததா, அதனால போடல. விழுந்தா என்ன செத்துருவீங்களா? கை கால் ஒடிஞ்சிருக்கோம், அவ்வளவுதான். அதுக்குள்ள அவங்க பெத்த பையன் அங்க வரான். அம்மா, அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கம்மா. நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நானும் எவ்வளவு நாள் தான் இங்கேயே தனியா இருக்கிறது. இங்க பாருங்க, நான் ஒரு பொண்ணை விரும்புறேன். நீங்களே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஊர்மிளாவோட பையன் விரும்பின பொண்ணாகிய ஷீதல் கே கொடுத்து அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா. இங்க பாருங்க, உங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவன் கல்யாணத்துல எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும். அங்க சுத்தாம வேலைங்க செய்ய ஆரம்பிங்க, சரியா? நான் நம்மளோட அண்ணிய நல்லா பாத்துப்பேன். வேற அவங்கள மாதிரி அண்ணி கிட்ட சண்டை போட மாட்டேன். நல்லா பாத்துப்பேன். எல்லாரையும் விட்டு நம்ம வீட்டுக்கு வராங்கல்ல, நம்ம தான் நல்லா பாத்துக்கணும். ஆனா அண்ணாவும் அம்மா பண்ற மாதிரி அவங்களும் நம்ம வெறுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படி அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. இப்படியே ஒரு நாள் அந்த கல்யாண நாள் கூட வந்துடுச்சு. நல்ல கல்யாணமும் நடக்குது. வீட்டுக்கு மருமக வரான்னு தெரிஞ்சதோ ஊர்மிளா எல்லா பொண்ணுங்களையும் ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறா. நாம என்ன பாவம் பண்ணோன்னு தெரியல, நம்மள ஏன் அம்மா இப்படி கட்டி போட்டிருக்காங்க? ஆமா, தடவை நம்ம வீட்டுக்கு அண்ணி வராங்க. இன்னொரு தடவை நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்காது. நம்ம போய் தான் பாக்கணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சீக்கிரமா அவங்க வெளியே போறாங்க. அண்ணி வந்துட்டீங்களா? வாங்க வாங்க, நாங்க தான் இந்த வீட்டோட பொண்ணுங்க. எங்க எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய தட்சணை கொடுத்துட்டு பிறகுதான் நாங்க உங்க எல்லாரையும் உள்ள விடுவோம். ஷீதல் அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஆனா அவங்க அத்தைக்கும் அவங்க புருஷனுக்கும் இது பிடிக்கவே இல்ல. அவங்கள வீட்டை விட்டு போக சொன்னது யாரு? மறுநாள் கோமல் எல்லாருக்காகவும் டீ வச்சுக்கிட்டு இருப்பா. அந்த நேரத்துல தெரியாம பை மிஸ்டேக் பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சிடுது. அதுக்குள்ள அவங்க அம்மா அங்க வராங்க. எல்லாம் நாசனம் ஆக்கிட்டியாடி, தரித்திரம் தரித்திரம் டீ நீ. இன்னைக்கு உங்க அண்ணி நாள் சமைக்க போறா. அவ வரத்துக்கு முன்னாடியே பாட்டில ஒடிச்சிட்டியா? எல்லாம் தரித்திரம். நீங்க பொருந்ததே தரித்திரம், நீங்க பண்ற வேலையும் அப்படிதான் இருக்கு. ஐயோ அத்தை, ஏன் அப்படி திட்டுறீங்க? தெரியாம தானே கீழே போட்டா. பரவாயில்ல விடுங்க அத்தை, தயவு செய்து அப்படி பேசாதீங்க. அட உடுக்கு, அவங்கள பத்தி தெரியலமா. இந்த வீட்டை எல்லாரும் ஹேண்டிகேப்ட் வீடு ஹேண்டிகேப்ட் வீடுன்னு கூப்பிடுறாங்க. எல்லாரும் துரதுருஷ்டோன்னு கூப்பிடுறாங்க. வீட்ல இருக்கிறவங்களே அவங்கள எப்படி அவமானப்படுத்தினா அவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க அத்தை? தயவு செய்து விடுங்க, கவலைப்படாதீங்க. இனிமே வீட்டு வேலை எல்லாமே நான் பாத்துக்கிறேன், சரியா? அந்த வீட்ல அவங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிறது அவங்க அண்ணி மட்டும்தான். இங்க பாருங்க அண்ணி, எங்களுக்கு கல்யாணம் பண்ணவே பிடிக்கல. ஒருத்தரும் ஏதாவது திட்டிட்டு எங்களை அவமானப்படுத்திட்டு போறாங்க. அந்த கதையை விடுங்க. எங்களை எப்ப நீங்க அத்தையாக்க போறீங்க? ஆஹா, நீங்க சொன்னது உண்மையாக போகுது. கொஞ்ச நாளே நீங்க அத்தாக போறீங்க. என்ன சொல்றீங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாவ். நாங்க இனிமே உங்களை நல்லா பாத்துக்கிறோம். ஒரு வேலையும் நீங்க பண்ணக்கூடாது, சரியா? அப்படின்னு சொல்லி அவங்க போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்க அண்ணா வந்து பாத்துடுறாரு. ஏய், சீக்கிரம் சீக்கிரம் இங்க பாருங்க. உங்க நிழல் கூட குழந்தை மேல பட வேண்டாம். குழந்தை உங்களை மாதிரி குள்ளமாயிடுச்சுன்னா என்ன பண்றது? இனிமே நாங்க அண்ணி கிட்டயே போக மாட்டோம், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கவலையா போயிடுறாங்க. ஏய், இங்க பாருடா, ஏதாவது கண்ணு தெரியாதவன் கால் இல்லாதவனை கூட்டு வந்து கல்யாணம் பண்றா. இல்லனா இவங்க வீட்டுக்குள்ள ரொம்ப இம்சியா இருக்கு. சரிங்கம்மா. ஆனா ஷீதல் மட்டும் அத பத்தி ஒத்துக்கவே மாட்டா. ஆனா அவ சொல்ற பேச்சு அங்க யாருமே கேட்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்து கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அத பார்த்து தாங்க முடியாம அவ போலீஸ்க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா. ஏய், இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க. இல்ல, என்ன விட்டுருங்க. ஐயோ, தயவு செய்து மன்னிச்சிடுங்க, நாங்க பண்ணது ரொம்ப தப்பு. ஆமா ஆமா சார், விட்டுடுங்க. அவங்க என்னோட அம்மாவும் அண்ணாவும் தான். என்ன பண்றது? ஆமா, விட்டுருங்க சார். அவங்க சொன்ன உடனே போலீஸ் அவங்கள விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாத்தீங்களாங்க, அவங்க எவ்ளோ நல்லவங்கன்னு சொல்லி. இவ்ளோ அநியாயம் நீங்க பண்ண பிறகு கூட உங்களை விட்டுரு சொல்லிதான் வேண்டிக்கிறாங்க. நீங்க ஏன் இப்படி அநியாயமா நடந்துக்கிறீங்க? அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லார்கிட்டயும் ரொம்பவே மன்னிப்பு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்காங்க. Thanks for watching.